வன்னி பெருநிலப்பரப்பில் இயற்கையின் வளங்கள் சூழ்ந்த கிராமங்களுள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கூலமுனை ஆண்டாங்குள கிராமம் முதன்மையானது. பல நூற்றாண்டு பழமையான வரலாறுகளை தன்னகத்தே கொண்ட ஆண்டாங்குளம் ஐயனார் வழிபாட்டில் தலைசிறந்து விளங்குகின்றது. தமிழர் பண்பாட்டில் கிராமிய தெய்வ வழிபாடுகளே சிறப்பிடம் வகிக்கின்றன. மக்களின் வாழ்வியலோடும் அவர்கள் தம் பண்பாட்டோடும் நெருங்கிய தெய்வமாக ஐயனாரை போற்றுகின்றனர். இன்றிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆண்டாங்குள கிராமம் சீரும் சிறப்புமாக இருந்தது. அதற்கு பின் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் காரணமாக மக்கள் இங்கிருந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். பலர் புலம்பெயர் தேசங்களிலும் வாழத் துவங்கினர். 5 வகையான நிலங்களாலும் சூழப்பெற்ற ஆண்டாங்குளம் வனத்தின் மத்தியில் இயற்கையோடு இணைந்து அமையப்பெற்றது. இங்கு வாழ்ந்த மக்கள் விவசாயத்தினையும் கால்நடை வளர்ப்பினையும் பிரதான தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். என்று தாம் வழிபட்ட ஐயனாருக்கு ஆலயம் எழுப்பி பொங்கல் செய்து வழிபாடு செய்கின்றனர். இந்த ஆலயத்தின் வரலாறையும் ஐயனாரின் அற்புதங்களையும் இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம். இது ராவணன் கலையகம். நான் உங்கள் அபிஷேகன். ராவணன் கலையகம் உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம். ஆண்டாங்குளம் மாரியய்யனார் துணை. எங்களுடைய வருஷாந்த பொங்கல் நிகழ்வு நோன்பிருந்து எங்களோட நோன்பு நேற்றிலிருந்து முடிவடைஞ்சு விட்டது. இன்றைக்கு பொங்கல் ஆரம்பம் 10 மணிக்கு அபிஷேகம் துவங்குது. அபிஷேகம் முடிஞ்சு ஒரு பூஜை உண்டு. 12 மணிக்கு பூஜை. அது முடிந்து பேருந்து 6 மணிக்கு எங்களோட மடப்பண்டம் எடுத்து வீரேடி பிள்ளையாரில் இருந்து மடப்பண்டம் எடுத்து வந்து இரவு 12 மணிக்கு வளர்ந்து நேர்ந்து பொங்கல் நிகழ்வு ஆரம்பம். பேருந்து கட்சி நேர்ந்து மட பரவுதல். அதில் இருந்து பேருந்து மடப்பரவுதல் இருந்து விடிய 6 மணிக்கு பரிகலம் வழிபடுறது. நாங்கள் முதல் சூழந்தான் இதில் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து ஒரு சுவாமியை உண்டு. நாங்கள் ஒரு 1.5 அடி சுவாமியை வேண்டி வச்ச நாங்கள் வச்சால் என்னுடைய மனம் வந்து பெரியொரு இதாக இருந்தது. அப்போ நான் ஒரு பெரிய சுவாமி, ஒரு 5 அடி சுவாமியை வேண்டி வைக்கணும்னு என்ற ஒரு ஆசை. அது ஏதோ 2வது தரம் முதல் தரம் கும்பாசனம் செய்து 7 வருஷத்துக்கு பிறகு 2வது தரம் இவர் பெரிய சாமியை வச்சு கும்பாசனம் செய்து நிறைவேற நடந்து முடிஞ்சது. அப்போ முடிஞ்சது எங்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் காட்டியிருக்கிறார். ராத்திரி இரவு 12 மணிக்கும் நான் நித்ரையாக கிடக்க அப்படியே எங்களுடைய நாவல் அடியில் வந்து எல்லாரும் வந்து ஒரு நானே அந்த எங்களுடைய அந்த 12,000 பேரும் வந்திருக்கணும் போல இருக்க எனக்கு பார்க்க தெரியுது. அப்போ வந்து அந்த நாவலடியில் அப்போ இருக்கிறார். நாவலடியில் ஒரு இருக்கிறார். ஒரு பிரசங்கம் வைக்கிறார். அவரை தொடர்ந்து நியாயமான அந்த 12,000 பேர் என் கண்ணுக்கு தென்படுது. காவடிகள் இதுகளோடு நிற்கணும். அப்போ நான் பார்த்து நல்லது என்று சொல்லி இதண்டு பார்த்து இதண்டன் அப்போ தென்பட்டிருக்கணும். பாருங்கோ, இவர் தான் மூலத்தான சுவாமி. இவராலே எங்களுக்கு இது நான் ஒரு கால் அந்த சின்ன சுவாமியாரை வச்சு நான் அபிஷேகம் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் செய்து கொண்டிருக்க அப்போ அவரால் நான் தண்ணியை பச்சை தண்ணி தான் பார்த்தேன். அப்படியே அவற்றை பாதத்தால் அப்படியே குங்குமம் மாதிரி தண்ணி ரத்தம் மாதிரி அப்படியே பாதத்தால் போய்கொண்டு இருக்குது. அப்போ நான் எந்த கண்ணுக்கு தான் இதென்ன இல்லை. நான் குங்குமமாக ஒன்றுமே வைக்க இல்லை. அப்போ அவசரம் செய்ய பாதத்தால் வடிஞ்சு கொண்டே இருக்கிறார். அப்போ பக்கத்தில் 2 ஆக்களை கூப்பிட்டு காட்டினார். இதுதான் அற்புதம், இதை பாருங்கோன்னு சொல்லி. அப்போ அவைகளும் வந்து பார்த்து பெரிய அதிசயப்பட்டினம். அப்படியெல்லாம் இந்த ஒரு அற்புதம் இது நடந்திருக்குது.
இன்றைக்கு விசேஷ அவசரம். இவர் தான் ஆதி ஐயனார். இவர் எங்களை செல்லையா பொன்னுக்குழியின் ஞாபகத்தை இதாக கட்டித்தந்தவைகள். அவர்கிட்ட மருமகன் தான் இதை கட்டித்தந்த. அவரும் காலம் சென்று விட்டார். அது பரியல வைரவன். அது இதையா பரியல வைரவன். இதுக்கு தான் நாங்கள் நேர்ந்து ஆடுபட்டுற இதுகள் செய்கிறது. இது கத்திக்குரியவர், கத்தி வைரவர். கத்தி மடை இதெல்லாம் போடுறது. இது பொல்லு மடை. இந்த பொல்லு ஐயனார் பொல்லு தான் அவருக்கு இது பொல்லு மடை. இது வன்னி தெய்வத்தின் மடை. இதெல்லாம் வன்னி தெய்வத்துக்கும் மடை போடுறோம். வேறு ஒரு மாடு கண்டு வச்சிருக்கிறார்கள், கமம் செய்கிறார்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காக்கும் கடவுள். இவருக்கு நேர்த்தி வச்சால் அது நடக்கும். நாங்கள் தேங்காய் நேர்ந்து கட்டுற வன்னி தெய்வமே எங்களோட மாடு கண்ட அழியாமல் பார்த்துக்கொள்ளு, எங்களோட வெள்ளாமையை அழியாமல் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னால் அவர் காத்து தருவார். அவருக்கு நாங்கள் பொல்லு 3 பொல்லு பிரம்பு இதுகள் வச்சு தான் அவருக்கு மடை இதுன்றது. இதுகளுக்கு பொம்பளைகள் இது இடத்துல வரக்கூடாது. அது அவைகள் என்னென்னா இவருக்கும் பொம்பளைகளுக்கும் ஒத்து போகாது. ஒரு காலத்திலும் பொம்பளைகளுக்கும் இவர் ஒத்து போகிற இல்லை. அமுது நாங்கள் இவருக்கு அமுது சமைச்சு படைச்சால் திருப்பி வீட்டை கொண்டு போகக்கூடாது. அதிலேயே வச்சு ஆம்பளைகளுக்கு கொடுக்குறோம். சின்ன பிள்ளைகள் கூடி வரக்கூடாது. அப்போ அதிலேயே வச்சு நாங்கள் முழுக்க அமுதெல்லாம் கொடுத்து அவர்கிட்டயே சாப்பிட்டு போகிறோம். வீட்டை கொண்டு போகக்கூடாது. அமுதுக்கு பால், தனிப்பால், அரிசி, தேங்காய் சொட்டு, நெய் விட்டு தான் அமுது காய்ச்சிறேன். அமுது காய்ச்சி அவருக்கு படைச்சி அவர் 3 இதில் வச்சு அன்னமாக இருக்குன்னு சொல்லி அப்படி படைக்கிறேன். வன்னி தெய்வம் அன்னமாக இருக்குன்னு சொல்லி 3 இடத்தை படைச்சி அவர்கிட்ட இதுக்கு நெய் விளக்கேற்றி தட்டுவத்தில் தான் அமுது கொடுக்குறது. வேறு இதுகள் பாவிக்கிற இல்லையா. அமுது இதுன்றது தட்டுவம் பிடிச்சி முந்தின காலத்தில் வாய் மூடு சீலை கட்டித்தான் அமுது சமைக்கிற. அந்த எச்சில் கூடி படக்கூடாது அவருக்கு. அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு கடவுள் அவர். இது நாச்சிமார் என்றால் ஐயனார்கிட்ட ஒரு பரிகாரங்கள். ஐயனாருக்கு பொம்பளை தெய்வங்கள். ஐயனார்கிட்ட பரிகாரம். இது நாச்சிமாருக்குள்ளே உரிய மடை இதெல்லாம் போடுறோம். இது நாகதம்புரானுக்கு இவர்தான் மடை போடுறோம். நாங்கள் கல்லை வச்சு அவையை நச்சு படைக்கிறது. முந்தைய ஒரு காலத்தில் இப்படியே 12,000 பேருக்கு மடை வச்சு கொண்டு வந்த இடத்துல நாகப்பாம்பு ஒலிம்பி நின்று படம் எடுத்து ஆடுனது. அப்போ அங்கே மடையை புரிம்பாக வச்சிருப்பாங்க. ஏதாலும் ஒரு குறை விட்டால் அந்த குறைக்கு உடனடியாக போய் பாக்கு வெத்தில பழங்கள் கொண்டு வந்து நாம்பரானுக்கு வச்சோடனே அவர் தண்ணிலேயே மறைஞ்சார். அப்படி நடந்தது இங்கே. இது மண்டப்புள்ள மடவடியானன்று சொல்லி இவர் இந்த 12,000 பேரில் இவரும் ஒரு ஆள். இவருக்கு மட வையாட்டிக்கு அந்த தேஜமெல்லாம் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். இவரை நாங்கள் நல்லா வழிபட்டால் எங்களுக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். இவர் பண்டும் புள்ள மடவடியானன்று சொல்கிறார். மற்றது இவர் இந்த ஐயனார்ட்டே இளந்தாரி ஐயன் என்று சொல்கிறது. ஐயனார்ட்டே அவதாரம் தான் இவர். இளந்தாரி ஐயன் என்று சொல்லி இவருக்கு நாங்கள் சூலம் குத்தி இவருக்கும் ஒரு மடை வைக்கிறது. எல்லாட்டிக்கும் அவர் அவராலே எங்களுக்கு துன்பம் வரும். இது எங்களோட தம்பியார் கட்டி தந்த அவர் சூசியில் இருக்கிறார். அவர் தான் இந்த யானையும் ஐயனையும் கட்டி தந்தவர். இவைகள் எங்களோட மூதாதைகள், எங்களோட பழைய சந்ததி பெரிய கட்டாடி உடையார், சின்னவட்டர், நாகலிங்க உடையார், மற்றது சின்ன புள்ள எங்களுடைய பழைய சந்ததியில் உள்ள ஆட்களுக்கு வச்சு தான் இவைகள் இதில் ஒரு மடை கொண்டு போடுறோம் நாங்கள்.
அவைகளை வழிபட்டு கொண்டு தான் நாங்கள் ஐயன்ற பூஜையும் துவங்குறோம். முதல் அவைகளுக்கு தான் நாங்கள் அவையன்ற மடை போட்டு தான் இப்போ இந்த ஐயன்ற பூஜை துவங்குவோம். இது கருப்பண்ணசாமி என்றால் இவர் ஒரு ஐயன்டே ஒரு முதல் ஆள். ஐயன் ஓர்டர் போட்டாருண்டா இவருக்கு தான் ஓர்டர் போட்டுவார். இன்னாருக்கு இன்ன பிரச்சனை இவரை தீர்த்து வையன்று சொன்னால் இவர் தான் நடத்தி முடிக்கிறாள். முக்கியமான ஒரு கருப்பண்ணசாமி. மற்றது இது இங்கே பின்னுக்கு கிடக்கிற வைரவரையா. இந்த வைரவற்ற மடை நாங்கள் 8ஆம் மடை. இந்த வைரவருக்கு நாங்கள் 8ஆம் மடையன்று சொல்லி இந்த பொங்கல் நடந்து 8ஆவது நாள் இவருக்கு மடை போடுறோம். இவருக்கு மடை போட்டு தான் பேர்ந்து நாங்கள் மூலஸ்தான பூஜை துவங்குவோம். மற்றது இந்த குதிரை கட்டி தந்தது எங்களுடைய மகன் பிரசன்னா, யாகசோதி பிரசன்னா. அவர் தான் இந்த குதிரையை கட்டி தந்தவர். மற்றது இந்த குதிரையை ஐயனார் குதிரையிலேயும் யானையிலேயும் தான் பலம் பாறவர். எந்த இது கண்டாலும் குதிரையெல்லாம் வருவார். குதிரையும் யானை அவற்றை முக்கியமான வாகனங்கள் 2 தான். அது இலை போடுறது ஐயனாருக்கு இந்த பண்ணை இலை போடுறது அதுதான் அவற்றை அந்த பொங்கல் நேரம் வழக்கம். பண்ணை மரம் பண்ணை இலை போட்டு தான் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பந்தல் போட்டு தான் நாங்கள் அந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். அங்கட கட்டாடி உடையார் ஐயா, கட்டாடி உடையார் அவருக்கு முந்தின காலத்துலேயே கோட்சிலே ஒரு பிரச்சனை. அப்போ கோட்சிக்கு கோட்சியில் இருந்து ஒத்திச்சு வர சொல்லி கோட்சிக்கு போன இடத்துல போய்கொண்டு இருக்க அவர் தண்ணியை ஊதி போட்டு இறங்கி விட்டார். அப்போ மேலாப்பு பிடிச்சி கொண்டு அங்கே நீதவான் பார்த்துட்டு அவர் உடனே சொன்னாராம், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவரை நீங்கள் போக சொல்லுங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. எங்கட கட்டாடி உடையார் தான், எங்கட பரம்பரையில் உள்ள ஆள் தான் அதை செய்தவர். ஒரு சீலையை தண்ணி ஓதி போட்டு இப்படி எறிஞ்சோடனே வெள்ளை சீலை அப்படியே அங்காலேயும் இஞ்சாலேயும் ஆள் பிடிக்கிற போலே அப்படியே போய்கொண்டு இருந்தவர். முதல் நாங்கள் நோன்பு துவங்க இது நோன்பு வைரவர் ஐயா. இவர் தான் நோன்பு வைரவர். இவருக்கு நாங்கள் உரல் கொண்டு வச்சு பிரண்டை தண்டு சுற்றி கட்டி அவற்றை நேர்த்தி 3 வெற்றில 3 பாக்கு வச்சு அவற்றை நேர்த்தி எல்லாம் செய்து திரி வச்சு அவரை நேர்ந்து திரி வச்சு பேந்து திருப்பி இவருக்கெல்லாம் பொட்டு வச்சு இதுகளெல்லாம் வச்சு உலக்கைக்கு இதுகள் வச்சு தான் நாங்கள் எல்லாருமாய் நான் தான் அதை துவக்கி வைக்கிறேன். எல்லாரும் கையில் உலக்கை பிடிச்சி கொண்டு நின்று அப்போ நான் நோன்பு வைரவன் இதை சொல்லி குத்தி ஆரம்பித்து வைக்கிறேன். அப்போ பேந்து எல்லாம் முடிய 3ஆம் நாத்தங்கட நோன்பு முடிக்கையும் அவருக்கு ஒரு பூஜை வச்சு தான் நாங்கள் அந்த நோன்பை முடித்து உரையில் தள்ளி விழுத்து அவர் கூவண்ட ஒரு சத்தம் போட்டு தான் இதண்டோணும். இது ஒரு பொல்லாத வைரவன். இதில் ஒரு ஆள் இந்த தகசாந்தி கொடுக்குற ஒரு காக்கா போன வரையும் 3ஆம் வருஷம். அப்போ அவர் இதில் நல்ல இணல் அவர் காக்கா தானே, அவர் அதில் கிடந்தால் அவங்க மச்சம் சாப்பிட்றதாக்கும் அதில் கிடக்க அப்படியே இல்லை. இவர் குதிரையில் அவரை மிதிக்கிற போல் செய்த பேந்து திருப்பி அவர் அது கனவில் ஏதோ ஆக்குமெண்டு திரும்பி மற்றவளம் கிடந்திருக்கிறார். பேந்தும் குதிரை வந்தால் பேந்தும் அவர் அதை அலட்சிய பண்ணையில் கிடந்திருக்கிறார். பேந்து அப்படி நெஞ்சில் மிதிக்குமா போல் குதிரை அப்படி இதன்னா பாஞ்சு அதில் சொன்னார், இப்படி நடந்து போச்சு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அந்த மேலாரன் சொன்னார், நீங்கள் என்னப்பா அதில் போய் கிடந்தனி, அது நோன்புக்கு நெல் குத்துற இடம், அதுலேயே நீ போய் கிடந்தனி, அதுதான் உனக்கு இப்படி நடந்திருக்கன்னு சொல்லி. அப்படியே அற்புதமான இது ஒரு எங்கட இந்த தெய்வம் ஐயா, இது ஒரு சரியான ஒரு புதுமை உள்ள தெய்வம். நாங்கள் நேர்த்தி வச்சால் இப்படி தான் எங்கட பெரியம்மா இருக்க அதில் ஒரு கல்லில் வச்சு கல்லிலான்னு அப்போ சூலாவும் கல்லும் அதில் வச்சு கற்பூரம் கொளுத்தேக்க பெரியம்மா சொல்லியிருக்கா, இவர் ஒரு சங்கிலியை களவெடுத்து போட்டாருன்ட்டு அங்கே இருந்து கொண்டு சத்தியம் கொண்டுறா. இப்போ பெரியம்மா சொன்னால்
மோனே நீ சத்தியம் பண்ணாதே, இது பொல்லாத கடவுள், சத்தியம் பண்ணினா உனக்கு ஆபத்து, சத்தியம் பண்ணாதே என்ன. அக்கா சின்ன பிள்ளையக்கா நான் எடுக்க இல்லையாக்கா, நீங்கள் கைப்புறத்தை கொளுத்துங்கோ, நான் சத்தியம் பண்ணுறேன்ட்டு கைப்புறம் கொளுத்தி பெரியம்மா சொன்னால் இப்படி நீ சொல்லி கைப்புறத்தை அடித்து 100 அவர் என்னதாரென்றால் சரி நீங்கள் கைப்புறத்தை கொளுத்துங்கன்னு. அப்போ கைப்புறத்தை கொளுத்தி இந்த ஆதியையன் சாட்சியாய் நான் எடுக்க இல்லை என்று சொல்லி சத்தியம் பண்ணி போட்ட ஐயா. இதில் இருந்த அதில் இருந்த அந்த ஆலமரத்துக்கு போகல சர்ப்பம் கடிச்சு ஆழ்ச்சேரி. எங்களோட கட்டாடிக்குடியார் வந்து மட்டக்களப்புக்கும் இப்படியே கதிர்காமம் போகிறதுக்கு பாத யாத்திரையாக போனவர். போனால் மட்டக்களப்பிலேயே எல்லாம் மந்திரவாதிகளும் அது அங்கே அப்படித்தானே. அப்படி என்னைக்கு 2 பொம்பளைகள் நெல் குத்தி கொண்டுண்டவையலாம். நெல் குத்தி கொண்டு நிற்க இவியலை என்ன எதிர்க்க வேண்டாம், அவருக்கு ஏதோ செய்திருக்கணும், மந்திரம் ஏதோ சொல்லி இதண்டா போகிறேன். அவருக்கு அது விளங்கிட்டுது. விளங்கினோடனே அவர் என்ன இது விட்டார், அவர் பெரிய ஐயன்டி ஆளுண்டா இப்போ இந்த சொல்ல போகணும். அப்போ அவர் என்ன விட்டாரண்டா சரி குத்துங்கோண்டுட்டு வந்தார். குட்டுக்கொண்டு அவர் போட்டார். இவியல் விளக்கையை பிடிச்சா போல இப்படியே நின்றதான். நின்றால் இதென்ன நடந்தது, என்ன பிரச்சனை என்று அதில் அவையன்ற உச்சாரம் எல்லாம் போய் பார்த்தால் இவை இப்படியே நிற்கணும், வாய் வேத மாட்டணும், அப்படியே கையை பிடிச்சி கொண்டு இப்படியே நிற்கணும். என்ன நடந்ததுன்னு கேட்க ஆரோ பக்கத்தில் உள்ளால் சொல்லிச்சு. இதில் ஒரு ஆள் போனது, அவரோட இவையில் ஏதோ கதைச்சவே அவர் தான் என்ன செய்தாரோ தெரியல, அவர் இருக்கா போய் பாருங்க. பின்தொடர்ந்து போய் அவரை போய் கும்பிட்டு மண்டாடி அதுகள் செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ளுங்கோ என்று சொல்ல அவர் சொன்னாரான், நீங்கள் போங்கோ அவைகள் குத்தி கொண்டு நிற்கணும். உண்மையாக நடந்த சம்பவம்.
இந்த காணொளியில் ஆண்டாங்குளம் ஆதியினாரின் வரலாறையும் அவருடைய அற்புதங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். இத்தோடு இந்த காணொளியை நான் முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் செல்வகுமாரசாமி அபிஷேகன். வணக்கம்.